கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீலிங் டிசைன். அதாவது நம்ம எப்போவுமே நார்மலாக வந்து ஒரு சீலிங்கில் கமலம் மாதிரி போடுவோம், அதுக்கு ஒரு பூ மாதிரியாகவே இருக்கும். அது எதார்த்தமாக நம்ம நிறைய இடத்துல செஞ்சுருக்கோம். ஒரு சில இடத்துல வந்து மயில் மாதிரியாகவும் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாட்ரிக்காரங்க வந்து நம்மகிட்ட வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் பால் சீலிங்லேயே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தவங்ககிட்ட. அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஐடியா இல்லை. அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா, பால் சீலிங் வந்து நம்ம ஒரு மோல்டு தானே, அது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மாடல். பார்த்தோம் அப்படின்னாலே இது பால் சீலிங் தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா ஒரு மோல்டு மாதிரிலாம் போடுவாங்க, அவங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கமுமே. அப்போ இது நம்ம கையில் செய்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது நம்ம கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாடல் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். அதனால தான் அவங்க வந்துக்கிட்டு எங்களுக்கு கையில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சுற்றுற மாதிரி மெத்தடில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபேன் போட்டு சுற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ரோலிங்கில் மாதிரி போட்டிருக்கோம். இதுவும் பூ மாதிரி தான் வரும் ஃபினிஷிங், ஆனாலும் சுற்றுற மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நீட்டாக பண்ணியிருப்போம். இது மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியிருந்தாலும் நீங்கள் நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இது சீலிங் டிசைனாக இருந்தாலும் சரி, சீலிங்லேயே உள்ளே வந்து பாடுற மாதிரிலாம் கட்டி பால் சீலிங்கில் என்ன மாதிரிலாம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். கோபுர வேலையும் சரி, பில்டிங் வேலையும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி நம்ம நல்ல முறையாக வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டிசைன் காமிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி பூஜை ரூமே செய்கிறதுனாலுமே இப்போ நிறைய இடத்துல பூஜை ரூம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அந்த கோயில் மாதிரி வேண்டாம், வேறு மாதிரி மாடலில் வேணும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க நமக்கு ஒரு ட்ராயிங் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி மாடலில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பக்காவாக பண்ணிடலாம். இது மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியதை நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.